கடகம் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3, 4, 5ஆம் இடத்துல இப்போது சந்திரன் இருக்கிறார். இன்னொன்று, சந்திரன் நீச்சமாகி அமாவாசை தன்மையில் அடைகிறாரு. அது கடகராசிக்காரர்களுக்கு நல்லதில்லை. ஆனால் பாருங்க, உங்களுக்கு இந்த தடவை குருவின் பார்வையில் உங்கள் ராசிநாதன் வந்துடுறார். ஒரு மாதிரி அஷ்டமச்சனையின் ஆதிக்கத்தில் கடுமையான கெடுபலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இது நல்லா இல்லை, அது நல்லா, இப்படி நல்லா இல்லை, அப்படி நல்லா இல்லை, என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியல. உண்மையிலே சொல்லப்போனால் பூச நட்சத்திரக்காரங்களும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களும் கடுமையான அவஸ்தைகளை பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அஷ்டமச்சனையின் ஆதிக்கத்தின் காரணமாக கடகராசிக்காரர்கள் நன்றாக இல்லை. ஆனால் ராசிநாதன் நீச்சத்தை, பலவீனத்தை, சனியின் பார்வையை அப்படியே அடையும் போதெல்லாம், ராகுவின் தொடர்போடு இணையும் போதெல்லாம் கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, இந்த தடவை கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க. நீச்சமடைஞ்சாலும் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே எல்லா லெவல்லையும் கடவுள் காப்பாற்றினார் என்கின்ற தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட அஷ்டமச்சனி முடியுது. 2025ஆம் ஆண்டு சில பல திருப்பு முனைகளை கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். இப்போ இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே கடுமையான கஷ்டங்கள், கடுமையான துயரங்கள், இழப்புகள், பிரிவுகள், அத்தனை அமைப்புகளும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய நாளாக இந்த வாரம் அப்படியே இருக்கும். அதாவது அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம், மார்ச் மாதம் 29ஆம் தேதியில இருந்து அஷ்டமச்சனி விலக போகுது. நீங்கள் நல்லா இருக்க போறீங்க. அதற்கான ஒரு ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அஸ்திவார அமைப்புகளை இப்போது கண்டிப்பாக இவருக்கு செய்வார். கடகராசிக்காரர்களுக்கு அப்படியே செய்வார். ஆகவே நல்ல ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 3 நாளுமே தைரியம் நல்லா இருக்கும். பரவாயில்லைங்க, அப்படிலாம் தலைக்கு மேலே வெள்ளம் போனால் என்ன, இதையும் சமாளிச்சிடலாம். இதுக்கு மேலேயா 2 வருஷம் படாத கஷ்டத்தை விட இப்போ பற்ற போகிறோம். தொழிலை பார்த்துக்கலாம், வேலையை பார்த்துக்கலாம், வியாபாரத்தை பார்த்துக்கலாம் என்கின்ற ஒரு மிதமிஞ்சிய தைரிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது உண்டு. வாரத்தின் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கிறாரு. தாயோடு கொண்டிருந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய தன்மை, அம்மா அப்பா சப்போர்ட்டு இளையவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு அனுமதி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்புறம் வாரத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் மன அழுத்தமாக பிரேக்கப் ஆக போக கொண்டிருந்த காதல், ஒரு கணவன் மனைவி முட்டுக்கட்டை, காதலன் காதலி பிரிவுகள், காதலன் காதலி பேச முடியாத ஒரு சூழ்நிலை, அல்லது இவர் துரோகம் பண்ணிட்டாரு, அவர் துரோகம் பண்ணிட்டாரு, இது நல்லால, அது நல்லால, பணம் போச்சு, அது போச்சு என்கின்ற மாதிரியான சூழல்கள் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் எல்லாவற்றிலும் விளைவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் வெல்கம் சொல்லக்கூடிய ஒரு யோக வாரம் இந்த வாரம். நவம்பர் 25ஆம் தேதியிலான சுப வாரம். சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. அப்புறம் 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. வாரம் முழுவதும் ராசிநாதன் சூரியன் குருவின் பார்வையில் இருக்க ராசியை சனி பார்க்கிறார். ஆக என்னன்னா ரெட்ட நிலைமை இருக்கும். காலையில் நல்லா இருந்தால் சாயந்தரம் நல்லா இல்லை, சாயந்தரம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது. வாரத்தின் ஆரம்பத்து நாளில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் காசு பணம் வரும். ஏதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இந்த தடவை உண்டு. ஏன்னா ராசிநாதனை குரு பார்க்குறாரு இல்லையா, சோஷியல் மீடியாவில் சக்ஸஸ் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட்டு, பிட்காயின், அப்படி இப்படின்ட்டு இணையம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், லாபங்கள், பணவரவுகள் போன்றவைகள் வாரத்தின் முதல் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த மாதிரியான முதல் 3 நாட்கள்லேயே 2ஆம் இடத்துல இருக்கும்போது வந்துடுங்க. 3ஆம் இடத்துல, அதாவது வாரத்தின் நடுப்பகுதியில் வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அதாவது என்ன நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, யாரை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எது உங்களுக்கு தேவையாக கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மை. தேடிப்போன தெய்வம் குறுக்கே காலில் இடர்னார் மாலை அப்படின்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு தெய்வத்தை தேடி போனால் அது எதிர அப்படியே நின்று காட்சி கொடுத்ததான். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர்கிட்ட சகாயம், உதவிகள் தேடி போகக்கூடிய ஒரு அமைப்பில் அவரே தேடி உங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா ராசிநாதனை குரு பார்க்கிறார் இல்லையா, குருவும் அங்கே பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கிறார். 5, 10 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆகக்கூடிய தன்மை, அதிர்ஷ்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெரியவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணமான தம்பதிகள், திருமணம் ஆகாத இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பல தன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. தூர பயணங்கள் சில பேருக்கு இருக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்றவைகள் போகக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு வரும்.
ஏன்னா விரையாதிபதியும் 12ஆம் அதிபதியுமான குரு பகவான் நீச்சனானாலும் கூட குருவின் பார்வையில் வார கடைசியில் இருக்கிறாரு. பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் கிளிக் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மேற்கு நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல அனுமதிகள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். பெரிய சோதனைகள், ராசிநாதனை குரு பார்த்துட்டாலே மனசு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும், உடல் நலம் திருப்தியா இருக்கும், மனநலம் திருப்தியா இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல வாரம் தான் நவம்பர் 25ஆம் தேதியிலான இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறார் குருவின் பார்வையில். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ராசியும் குருவின் பார்வையில் இருக்க, ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்க, 4, 9ஆம் இடங்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறது. அப்படியே எல்லாம் கையில் கிடைக்கக்கூடிய, அப்படியே அள்ளி சாப்பாடை வந்து வாயில ஊட்டி விடுற மாதிரி, வாழைப்பழத்தை உரிச்சு வாயில ஊட்டி விடுறதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வாரத்தின் ஆரம்பத்தில் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பது மனசை, உடம்பை உற்சாகமாக வைத்திருக்கக்கூடிய ஒன்று. புது புது ஐடியாக்கள் வரும், நல்ல சிந்தனைகள் வரும். ராசியிலே சந்திரன் லாபாதிபதியாக இருக்கிறார் இல்லையா, 11ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்திருக்கிறார். வார இறுதியில் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகிறது. 3, 11ஆம் இடங்கள் பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறது. நல்ல பெரிய யோகம். கன்னிராசிக்காரங்களுக்கு அடிச்சாண்டா லக்கி பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போதைக்கு இருக்குதுங்க. இந்த கோச்சார அமைப்புகள் அத்தனையும் நீங்க உபயோகப்படுத்திக்கிறதுல தான் மிகப்பெரிய அமைப்புகள் இருக்கு, பெரிய சோதனைகள் இருக்காது. ஆனா நான் வந்து கஷ்டப்படுறேங்கன்னு சொல்றவங்க எல்லாம் முயற்சிகளை செய்யாதவர்களாக இப்போது இருப்பீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது கோச்சார நிலைமைகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கின்றன என்பதுதான் உண்மை. ராசியை குரு பார்க்க, ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்க, குரு சுக்கிரன் பரிவர்த்தனையில் இருக்க, 6ஆம் இடத்தில் சனி இருக்க, 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்க, இப்படியே இருக்குன்னு நல்லதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப இவ்வளவு நல்லது நடந்து எனக்கு ஒண்ணுமே நல்லது நடக்கல, போயா உனக்கு எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொன்னா வீட்டுக்குள்ள போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா எந்த கன்னிராசிக்காரருக்கும் யோகம் நடக்காது. வெளியில வந்து ஏதாவது வேலையை பார்த்தா இதை பார்த்தா தான் யோகம் நடக்கும். ஆகவே இவ்வளவு நல்லா இருந்தும் யோகம் நடக்காதவங்க, தசாபக்தி அமைப்புகள் நல்லா இல்லாதவங்க சோம்பேறிங்கன்னு அர்த்தம். அதனால சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வெளியில வந்து வேலையை பார்க்கறத விட்டு ஆரம்பிச்சாலே கொஞ்சம் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்கு. வேலையில நிம்மதி இருக்கும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும், லவ் ஃபெயிலியர்லாம் ஆகாது. ஆண் பெண்ணை புரிந்து கொள்ள முடியும், பெண் ஆணை புரிந்து கொள்ள முடியும், கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும், அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும், கடந்த கால கடனை அடைக்க முடியும், பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும். எல்லா நிலைமைகளையும் உறவுகள் கை கொடுக்கும், நட்புகள் ஓரளவுக்கு சீராகவே இருக்கும், புதிய நட்புகள் கண்டிப்பாக உருவாகும், அந்த நட்புகளின் மூலமாக மேன்மை இருக்கும். எந்த தொழிலையும் புதுசாக ஆரம்பிக்கலாம், புதிதாக செய்யக்கூடிய எதுவும் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நற்பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல வாரமாக இந்த வாரம் கன்னிராசிக்காரர்கள் அவ்வளவு பேருக்கு இருக்கு. ஆகவே ஜெயிக்கக்கூடிய யோக வாரம் கன்னிக்கு இந்த வாரம்.